சில்க் த்ரெட்டில் லீஃப் ஃபில் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கிற இன்சையும் அவுட்லைனையும் அதிகமாக எண்டிங் நாட் கொடுக்காம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி வீடியோவை சேவ் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்னர் கிட்ட வரும்போது ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்து அடுத்த சைடை திருப்பிக்கோங்க. அப்போ தான் இந்த கார்னர் நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பேக்வேர்டில் ஸ்டிச் பண்ணிட்டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு ஒரு செயின் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் பக்கமாக திருப்பி இப்படி போட்டுட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் இந்த கார்னர் கிட்ட வந்ததும் இந்த இடத்துல எண்டிங் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் இருக்க லைன்ஸை ஃபில் பண்ணணும். லைன்ஸுக்கு இந்த லீஃபோட அவுட்லைன்லேருந்து இந்த லைன் நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு ஓரத்தில் லீஃப் அவுட்லைனுக்குள்ளேருந்து செயின்ஸ் எடுத்துகிட்டு போட்டுகிட்டே வாங்க. சென்டர் லைன் வரும்போது அதுக்கு மேலேயுமே ஒரு ஸ்டிச் கொடுத்து திருப்புங்க. இந்த மாதிரி இன்னொரு சைடு அவுட்லைனை ரீச் பண்ண உடனே இந்த அவுட்லைனுக்குள்ளே ஒரு செயின் போட்டுட்டு மேலே திருப்பி மறுபடியும் அந்த அவுட்லைனுக்குள்ளேருந்தே இன்னொரு செயின் எடுத்துகிட்டு அடுத்த சைடு லைனை நோக்கி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனை ரீச் பண்ணும்போதும்